எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு 50 மாத கால ஆட்சி முடிந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுதும் 17 லட்சம் பேர் கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற 1,60,69,831 சகோதரிகளுக்கு 1000 ரூபாய் மாசம் தொடர்ந்து கிடைக்கும். தலைநிபரும் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையும் உயரும். நீங்க திருப்பூர் குன்றத்துல நீங்க உச்சமலையில தீபம் ஏத்த கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தும் நீங்க அது அனுமதிக்கல. நீதித்துறையிலே கலைகளும் கலைப்பட வேண்டும். அரசியல் சட்டத்தை பின்பற்றாதவர்களுக்கு அவர்கள் கடமையாற்றுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? மதச்சார்பற்ற ஒரு அரசு மதக்கலவரங்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு யார் பாதுகாக்க வேண்டுமோ அந்த வேலையே பயிரை மேயலாமா? இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும், அதையும் ஃபாலோ பண்ணல. இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திண்டுக்கல்ல இன்னொரு பகுதியில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஃபைட் பண்றாங்க, அங்க கார்த்திகை தீபம் ஏற்றணும், அதையும் ஃபாலோ பண்ணல. அதனால இன்னைக்கு இந்த அரசு நியாயப்படி இது 356 பயன்படுத்த வேண்டிய அரசு. தங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்கிற திமிர்த்தனத்தில் எதை வேண்டுமானாலும் சட்டமாக்க முடியும், எதை வேண்டுமானாலும் எங்களால் செய்ய முடியும் என்ற முறையிலே தான் ஆட்சியாளர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பயங்கரவாதம் தலை தூக்கி ஆடுது. இங்க யாரும் போகல. பயங்கரவாதம் எங்க தலை தூக்குது? டெல்லி செங்கோட்டைக்கு முன்னாலே 29 பேர் அங்கே காலியாகி இன்னைய வரையில கைது பண்ணுங்க. அதுக்கு என்ன வாதம்? அது என்ன வாதம்? உங்க சொர்க்கவாதமா? மக்கள் ஆதரவே இல்லாத மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்போம் என்று அவர்கள் எந்த தைரியத்தில் பேசுகிறார்கள் என்று விளங்கவில்லை. இங்க ஒரே ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இங்க அது இது எதையோ சொல்லி ஏமாத்துவாங்க, ஆனால் மக்கள் ஏமாற மாட்டார்கள். கூட்டணி கட்சிகளுடைய சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று தைலாபுரம் தோட்டத்தில் இருந்து சொன்னால் ஒட்டுமொத்தமாக பெரும்பாலான மக்கள் ஐயா சொல்லி கேட்டு வாக்களிப்பார்கள். தமிழகத்தில் நடக்கிற நித்தமும் நடக்கிற கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், கட்ட பஞ்சாயத்துகள் இவற்றை எல்லாம் மக்கள் மன்றத்திலேயே தோலுரித்து காட்டிக் கொண்டிருப்பவர் அண்ணன் எடப்பாடியார் தான். வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் செங்கோட்டையன் கடுமையா முயற்சி பண்ணட்டுங்கண்ணா, ஆனா மக்களுடைய மனநிலையை பொறுத்தவரை கடைசி நேரத்தில் அப்படி இருக்காதுங்கன்னா அது வேறு மாதிரி தான் மாறும்.